வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கார்டியன் கேஸ்லேருந்து வர டேங்க் பேக் பற்றி தான் வந்து ரிவ்யூ பார்க்க போகிறோம். எங்கிட்ட 2 டேங்க் பேக் இருக்குது. ஒன்று வந்து 18 லிட்டர்ஸ் டேங்க் பேக், அது வந்து மேக்னெட்டிக். இன்னொன்று வந்து நம்ம வந்து ரெகுலராக கம்யூட் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற டேங்க் பேக்கு, அது வந்து சின்னது தான். இது 2 பற்றி நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இந்த சின்ன டேங்க் பேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி கம்யூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்னெட்டிக் கிடையாது. இது வந்து நம்ம வந்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த டேங்க் பேக்கு. இந்த சின்ன டேங்க் பேக்கில் உங்களால் மொபைல், சார்ஜர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் வச்சுட்டு போக முடியும். ஆனால் டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேங்க் பேக். அதே மாதிரி பார்க்குறக்கு ரொம்ப ஸ்லீக்காக நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேங்க்கில் மாட்டும் போதே மேலே இருக்கிற கவரில் வந்து நீங்கள் மொபைலில் வச்சுக்கலாம். நீங்கள் மேப் எதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி சார்ஜரு, ஏதாவது மொபைல் எதாவது இருந்தாலும் நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், சின்ன ஐட்டமாக இருந்தால். இதோட ப்ரைஸ் 700 கிட்ட வந்துச்சு. நான் அமேசானில் தான் வாங்கினேன். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இந்த டேங்க் பேக்கோட குவாலிட்டி பார்த்தா இன்னொரு மேக்னெட்டிக் டேங்க் பேக் வாங்கினேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 18 லிட்டர்ஸ். இதில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் மொபைலில் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு ஜிப்பரில் வந்து நீங்கள் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ், எல்என் கீ, இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக்ங்கிறனால நீங்கள் எங்கே வேணால் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். நீங்கள் டக்குன்னு ஈஸியாக எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஈஸியாக வந்து திருப்பி டேங்க்கில் வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி வந்து இந்த கேரியரில் மவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் வந்து அந்த மேக்னெட்லேயே தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து சின்ன சின்ன உங்களோட ஆர்சி பேப்பர்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இது கூடவே உங்களுக்கு வந்து ரெயின் கவரும் வரும். அப்புறம் நீங்கள் வந்து ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி வந்து ஒரு கிளிப்பும் இருக்கும். அதை நீங்கள் சைடில் மாட்டிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். சைடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டர் ஜிப்பும் இருக்கும். அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம், ஏதாவது துணி, ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ்ஸும் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த பவுச்சிலேயே வச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200 கிட்ட வந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணி மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதோட மேக்னெட் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் 2 கையால் தான் வச்சு எடுக்கிற மாதிரியே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு கையில் எடுத்துருக்கவே முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்னு. நானும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேக்னெட்டிக் டேங்க் பேக்கு அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது ஒரு வேளை வண்டி போகும்போது கீழே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் தான் இருந்தேன். ஆனால் இதோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இப்படி அழகாக எடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த மாதிரி மடித்து நீங்கள் அந்த மேக்னெட் வந்து இது பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் அழகாக எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் வந்து ஒரு சின்ன டூர் போகிறீங்க, இல்லை 1 டே டூர் அந்த மாதிரி எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பேக்கு. நீங்கள் வந்து பெரிய பேக்கில் வந்து நீங்கள் நிறையா வந்து வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. இது வந்து நீங்கள் அழகாக டேங்க்லேயே வச்சு நீங்கள் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போ அது டேங்க்கில் எப்படி ஒட்டிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் எந்த ஸ்பீடில் போனாலும் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட் சேஃப் பை.